வணக்கம் நண்பரே. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் தமிழில் வந்து இன்னும் பேர் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், முடக்குவாதம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒருத்தவங்களோட ஜாயிண்ட்டை அது முடக்கி போடுற அளவுக்கு ஒரு தன்மை உள்ளது தான் முடக்குவாதம். இட்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ். ஸோ கலோக்கியில் நீங்கள் ஒரு டாக்டரை பார்க்கும்போது உங்களுக்கு மூட்டு தேய்மானம் இருக்குது, ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. அதை மீன் பண்ணுறது இட்ஸ் அன் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். ஸோ இது வந்து கீழ்வாதம்னு சொல்லுவோம். அதாவது வயசு ஆக ஆக நார்மலாக நடக்கிற ஒரு தேய்மானம் ப்ராசஸ் தான். உங்கள் முடி உதிர்ற மாதிரி, உங்கள் தோல் சுருங்குற மாதிரி ஜாயிண்ட்டும் ஒரு விதமான தேய்மானம் அடையுது. அதுக்கு பேர் தான் கீழ்வாதம், விச் இஸ் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். அது வயசானவங்களுக்கு வரும். குறிப்பாக ஒரு 50-60 இயர்ஸில், குறிப்பாக ஃபீமேலுக்கு உடல் பருமனாக உள்ளவங்களுக்கு வரது தான் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். இந்த காணொலி அது சம்பந்தமானது கிடையாது. இங்கே நம்ம பேச போகிறது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இது வந்துட்டு குறிப்பாக ஒரு மிடில் ஏஜ் ஆர் யங் ஏஜில் வரலாம். செகண்ட் டைம் வந்துட்டு வரதா இருந்ததுன்னா ஒரு எல்டர்லி ஏஜ், அதாவது 45 வயசு கடந்து வரலாம். அவங்களுக்கு அந்த ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி இல்லாமல் எந்த வேலையுமே பார்க்காம காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு கை வலியோடு எந்திரிப்பாங்க, ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், கை மடக்க முடியாது. இந்த மாதிரி இருக்கிற ஒரு சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா இட்ஸ் மோஸ்ட் லைக்லி ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். அந்த நம்ம கீழ்வாதம் சொல்கிற முட்டி வலி வலிக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கீழ்வாதம் மாதிரி இல்லாமல் முடக்குவாதம் அப்படிங்கிறது ஸ்மால் ஜாயிண்ட், சின்ன சின்ன ஜாயிண்ட், கை விரல், குறிப்பாக ரிஸ்ட் ஜாயிண்ட், ஷோல்டர், இந்த மாதிரி மேல் ஜாயிண்ட்டையும் சரி சின்ன ஜாயிண்ட்டும் சரி ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அதை ட்ரீட் பண்ணாமல் விட்டால் அது கம்ப்ளீட்டாக டிஃபார்மிட்டியே கொடுத்துரும். கையெல்லாம் வளைஞ்சு போய் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கை வந்து டிஃபார்ம் ஆகி அவங்களால அதை ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியாத அளவு கஷ்டப்படுவாங்க. இது எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க, இல்லை எப்படி டயக்னோஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிற பட்சத்தில், குறிப்பாக காலையில் எந்திரிக்கும் போதே வலி இருக்குது, ஸ்டிஃபாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆர்த்தோ டாக்டர் பாருங்கள். தேர் இஸ் அ சப்ஸ்பெஷாலிட்டி கால்ட் ருமட்டாலஜிஸ்ட் ஆல்சோ. நீங்கள் அவங்களையும் மீட் பண்ணலாம். அவங்க கிளினிக்கலாக எக்ஸாமின் பண்ணுவாங்க. கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். செகண்ட் திங், உங்கள் ஹிஸ்ட்ரி, நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சு தான் மேஜர் டயக்னோசிஸ் ஆஃப் ருமட்டாய்டு பிளேஸ். ஸோ ஒரு டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தே வில் ஆஸ்க் யூ ஃபார் சம் பிளட் டெஸ்ட். குறிப்பாக ருமட்டாய்டு ஃபேக்டர், ஆன்டிசிசிபி, ஏஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் பிளட் டெஸ்ட் இருக்குது. ஸோ அதை பண்ணும்போது நமக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிடும் வாட் டைப் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு டயபெட்டிஸ் மாதிரியோ ஒரு ஹைப்பர் டென்ஷன் மாதிரியோ ஒரு லாங் டியூரேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து தேவைப்படலாம். அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. முன்னாடி காலத்துலாம் ஸ்டீராய்டு வாஸ் தி மெயின் ஸ்டே ட்ரீட்மெண்ட். ஸ்டீராய்டு சாப்பிட்டா அந்த இன்ஃப்ளமேஷன் கம்மியாகும், ருமட்டாய்டு அந்த டிசீஸோட அந்த ப்ராசஸ் கம்மியாகும். ஸோ அந்த மூட்டு ஃபர்தராக தேய்மானமாகவும் பார்க்கலாம். பட் வித் அட்வென்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மெடிசன்ஸ் மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போது. பட் ஈச் மெடிசன் ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். உங்களுக்கு ஸ்டீராய்டை பற்றி தெரியும். அதே மாதிரி எல்லா மெடிசன்ஸ்க்குமே ஒரு அட்வான்டேஜும் இருக்குது, ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. இப்போ டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன்ஸ் வந்து இப்போ மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. குறிப்பாக வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறது, இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை இருக்கிற மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. அது வந்து லைக் தோலுக்கு கீழே போடுற மாதிரி தான், ரொம்ப டீப்பராக கிடையாது. ஸோ இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் போகிறதுனால அந்த டிசீஸோட வீரியத்தை கம்மி பண்ணலாம். அதனால் லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம ஸ்டாப் பண்ணலாம். ஸோ மேஜர் டிஃப்ரென்ஸ் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, கை வலி காலையில் எந்திரிக்கும் போது குறிப்பாக ஸ்டிஃபாக இருந்ததுன்னா அது கீழ்வாதத்துக்கான அறிகுறி. கீழ்வாதம் ஈஸியாக ட்ரீட் பண்ணலாம். பட் அது ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அதுக்கான காம்ப்ளிகேஷன்ஸ் நார்மல் ஆர்த்ரைட்டிஸை விட ஜாஸ்தி. அது உங்களை முடக்கி போட்டுரும். அதனால தான் தமிழில் அதுக்கு முடக்குவாதனே பேர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்கள் யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலிக்கோ இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். லெட் இட் பி யூஸ்ஃபுல் ஃபார் தம். தேங்க்யூ.